நியூஸ்7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் நான் லலிதா. விரைவு செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ சீட் வழங்குவதற்காக மாணவர்களிடம் வாங்கிய 69 கோடி ரூபாயை திருப்பி செலுத்த தயார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக குழும தலைவர் பச்சமுத்துவின் மகன் ரவி பச்சமுத்து உயர்நீதிமன்றத்தில் தகவல். எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்துவை விடுதலை செய்ய கோரி ரவி பச்சமுத்து மனு. பச்சமுத்து ஜாமீன் மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் புதிய மனு தாக்கல். காவிரி நீரை பெற்றுத்தர கோரி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கைது. தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தி தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம். டெல்டா மாவட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பதற்றம் நிறைந்த பகுதிகளில் காவல்துறையினர் குவிப்பு. அரசியல் கட்சியினர் மற்றும் வணிகர் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவு. கர்நாடகாவை கண்டித்து விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் எதிரொலி. தமிழகத்தில் இருந்து கர்நாடகத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகள் நிறுத்தம். தமிழக எல்லைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகள். பயணிகள் வருகை குறைந்து காணப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போராட்டம் நடத்தி உரிமையை மீட்க வேண்டும். தமிழக விவசாயிகளுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தராததால் விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனை. தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க போராட்டம் தேவை எனவும் பேச்சு. நதிநீர் பிரச்சனைகளை அண்டை மாநிலங்களோடு பேசி தீர்க்க தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள். ஜி.கே. மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் பேட்டி. டாஸ்மாக் கடைகளில் கள்ளத்தனமாக விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. கிரீமிலேயர் உச்சவரம்பை 6 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தல். பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள். பிற்படுத்தப்பட்டோர் பயன் அடைவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆதிதிராவிட மாணவர்களின் கல்வி உதவித்தொகை வங்கிக் கணக்கில் முழுமையாக செலுத்தப்படுகிறது. தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தகவல். மத்திய அரசின் நிதி வராத சூழலால் கூடுதல் நிதி சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சு. தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஆதிதிராவிடர் பள்ளிகள் செயல்படுவதாகவும் அமைச்சர் ராஜலட்சுமி பெருமிதம். உலமா ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய தொகை 1000 1500 ரூபாயாக உயர்வு. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கொள்கை விளக்கு குறிப்பு தகவல். சலவை பெட்டிகள் வழங்கும் திட்டத்திற்கு 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் விதிகளை மீறி பட்ஜெட் விவாதம் நடத்தப்படுவதாக புகார். காங்கிரஸ் அரசு மீது குற்றம் சாட்டி அதிமுகவினர் வெளிநடப்பு. அவையின் மாண்பை குலைக்கும் வகையில் பேசுவதாக அதிமுகவினர் மீது திமுகவினர் குற்றம் சாட்டு. ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டு பேரவை நடத்தப்படுவதாக சபாநாயகர் வைத்தியலிங்கம் விளக்கம். வீட்டின் பூட்டை உடைத்து 90 சவரன் நகை கொள்ளை. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே மர்ம நபர்கள் கைவரிசை. உறவினர் வீட்டிற்கு சென்று வந்தபோது நிகழ்ந்த துயரம். மர்ம நபர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரம். ஓடும் ரயிலில் வங்கி பணம் கொள்ளை போன விவகாரம் 22 நாட்களாகியும் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் திணறும் காவல்துறையினர். வழக்கின் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி சிவனு பாண்டியன் 2வது நாளாக சேலத்தில் முகாமிட்டு விசாரணை. ஒரே நாளில் ரயில் நிலைய ஊழியர்கள், பார்சல் ஊழியர்கள் என 50 பேரிடம் விசாரணை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை இதுவரை தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் வைகோ தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறையினர் தீவிர ஏற்பாடு. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விஜயபாஸ்கர் தகவல். மக்கள் பீதி அடைய வேண்டாம் எனவும் அமைச்சர் வேண்டுகோள். திருத்தணியில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல். தமிழகம் முழுவதும் சுகாதாரம் இல்லாததே நோய்க்கு காரணம் என பிரேமலதா குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தலில் பணம் வாங்காமல் உரிய பணிகளை செய்பவர்களையே பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் கருத்து.
போகாத ஊருக்கு வழிகாட்டுகிறது அதிமுக அரசு. சென்னையில் மோனோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது குறித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மோனோ ரயிலால் ஏற்படும் சாதகங்களை விட பேருந்து போக்குவரத்துக்கு ஏற்படும் பாதகமே அதிகம் என கருத்து. குறைந்த செலவில் அதிக பயனும் வேலை வாய்ப்பும் அளிக்கக்கூடிய அதிவிரைவு பேருந்தை திட்டத்தை செயல்படுத்தவும் அன்புமணி கோரிக்கை. கொடைக்கானல் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை. யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்தது. ஒரு முட்டையின் விலை ₹3.40 நிர்ணயம். விநாயகர் சதுர்த்தி காரணமாக விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். நாமக்கல் அருகே சிலிண்டர் வெடித்து வீடு தரைமட்டம். இடிபாடுகளில் சிக்கி மூதாட்டி உயிரிழந்த சோகம். படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. சமையல் செய்துவிட்டு சிலிண்டரின் வால்வை மூடாமல் இருந்ததே விபத்திற்கு காரணம் என தகவல். வைகை அணையிலிருந்து இரவு நேரத்தில் தண்ணீர் திருட்டு. பெரு முதலாளிகள் மற்றும் செங்கல் சூளை அதிபர்களுக்காக தண்ணீர் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு. தண்ணீர் திருட்டிற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடந்தை என புகார். தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் உருவாக உள்ள பத்மாவதி படம் குறித்து புதிய தகவல்கள். தீபிகா படுகோன் கணவராக நடிக்க ஷாஹித் கபூர் ஒப்பந்தம். ஷாருக் கான், ரித்திக் ரோஷனிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில் ஷாஹித் கபூர் நடிப்பார் என தகவல். பாஜிராவ் மஸ்தானி படத்தை தொடர்ந்து பத்மாவதி என்ற வரலாற்று படத்தை இயக்குகிறார் சஞ்சய் லீலா பன்சாலி. ஏ தில் ஹே முஷ்கில் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியீடு. படத்தின் போஸ்டர்களை ட்விட்டரில் வெளியிட்டார் இயக்குனர் கரண் ஜோஹர். ரன்வீர் கபூர், ஐஸ்வர்யா ராய் பச்சன், அனுஷ்கா சர்மா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது ஏ தில் ஹே முஷ்கில். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஐஸ்வர்யா ராய் நடிப்பதால் வலுக்கும் எதிர்பார்ப்பு. இலங்கை தமிழர்கள் தனி நாட்டை விரும்பவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் பேச்சு. ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளேயே தீர்வை விரும்புவதாகவும் சம்பந்தன் தகவல். புதிய அரசமைப்பு சட்டத்தில் தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அம்சங்கள் இருக்கும் எனவும் நம்பிக்கை. ரியோ ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டி தோல்வி குறித்து மகேஷ் பூபதி கருத்து. லியாண்டர் பயஸ் மற்றும் ரோஹன் போபண்ணா முறையாக பயிற்சி மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. முறையான பயிற்சிகள் மேற்கொண்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் எனவும் கருத்து. ரியோ ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் முதல் சுற்றில் வெளியேறியது பயஸ் போபண்ணா இணை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றிலேயே வெளியேறிய இந்திய வீரர். செக் குடியரசு வீரரிடம் போராடி தோல்வியடைந்தார் இந்தியாவின் சாகித் மைனேனி. 3-2 என்ற செட் கணக்கில் போராடி வீழ்ந்த இந்திய வீரர். சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் ₹7 அதிகரித்து ₹2,958 விற்பனை. ஒரு சவரன் ₹56 அதிகரித்து ₹23,664 விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 70 காசுகள் அதிகரித்து ₹48.70 விற்பனை. குமரி கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றின் சுழற்சி எதிரொலி. தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.